ஹாய்ப்பா, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் இங்கே நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம கார்த்திகை தீபத்துக்குள்ளே டிப்பு பார்க்க போகிறோம். வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வீடியோவில் போகலாமா? டிப் நம்பர் 1, புது விளக்கு அகல் விளக்கு வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கார்த்திகை தீபத்துக்கு என்ன செய்யுங்க, இந்த மாதிரி தண்ணிக்குள்ள வந்து நல்லா ஊற வச்சுருங்கப்பா. சரியா? ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் உங்களுக்கு ஊறினா போதுமானது. அது என்ன சின்ன பொருள் தான், அதனால் ரொம்ப நேரம் ஊற வேண்டியதில்லை. அதுக்குன்னு ஒரு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட ஊற வைக்கலாம். இது ஒரு அரை மணி நேரம் ஊறினாலே அந்த தண்ணியை ஃபுல்லாக அப்படியே உறிஞ்சுவாங்க. அதனால் உங்களுக்கு எண்ணெய் வந்து சீக்கிரம் உங்களுக்கு முடியாது. அதுக்கு தான் நம்ம இந்த டிப்பை செய்கிறோம். ஓகே, அதுக்கப்புறம் இதை நல்லா தொடச்சி காய வச்சுருங்க. காய்ஞ்ச பிறகு அதுக்கப்புறம் 2வது டிப் வந்து பவுடரை வந்து உள்ளுக்குள்ளே விளக்கு போடுற அகல் விளக்கு உள்ளுக்குள்ளே வந்து பவுடரை போட்டுக்கிறோங்க. இதனால் உங்களுக்கு எண்ணெய் வந்து கசியாது. அதுக்கு இந்த டிப்பு ஃபாலோ பண்ணுங்கள். நிறையா செய்கிறதுக்கு ரொம்ப சிரமந்தான். சொல்கிறவங்க நாங்கள் சொல்லிட்டு போயிடுவோம், நாங்கள் கொஞ்சோன்னு காட்டி உங்களுக்கு சொல்லிட்டு போயிடுவோம். நிறையா செய்கிறது கஷ்டம்தான். முடிஞ்ச அளவு செஞ்சு பாருங்கப்பா. வீட்டுக்குள்ளே இருக்கிறது கூட நீங்கள் இந்த மாதிரி வச்சு பார்க்கலாம். எண்ணெய் வந்து கசியும் அதனால். அப்புறம் 3வது டிப்பு வந்து அந்த வெளிப்புறத்தை எடுத்து நேவப்பாலிஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நேவப்பாலிஸை தடவலாம். இல்லைன்னா ஏதாவது ஸ்ப்ரே எதுவும் பெயிண்ட் ஸ்ப்ரே இருந்துச்சுன்னா நீங்கள் லைட்டாக அப்படி அடிச்சு விடலாம். ஓகே, அடிச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தூருக்கு வந்து நீங்கள் நேவப்பாலிஸு இல்லை பெயிண்ட் அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் கசியாது. ஓகே. அடுத்த டிப்பு. இப்போ 4வது உங்களுக்கு இன்னொரு டிப்பும் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றுறீங்க, நெய் வேண்டாம் போட்டுக்கிறோங்க. இதில் வந்து ஒரு கரண்டி ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் இந்த விளக்கில் வந்து உங்களுக்கு வரும். சரியா? இந்த அகல் விளக்கில் வரும். இப்போ இந்த விளக்கில் வந்து கொஞ்சோன்னு 1/4 ஸ்பூன் அளவு கொஞ்சம் நெய் போடுங்கப்பா. கொஞ்சம் நெய் விரும்பினீங்கன்னா போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். விலை சௌரியமான நெய்யாக இருந்தாலும் ஓகே தான். நம்ம வீட்டில் காய்ச்சிற நெய்யெல்லாம் லிட்டர் கணக்கில் சௌரியமாக தான் விற்பாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் வாங்கி முதலே வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோடு சேர்த்து இன்னும் ஒரு முக்கியமான பொருள் போட போகிறோம். கற்பூரத்தை தூள் பண்ணி போடுங்க. அதில் கற்பூரம் ஏன் தூள் பண்ணி போடணும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ காற்றடிச்சாலும் உங்களுக்கு அது வந்து அணையாது. அதனால் கற்பூரத்தை தூள் பண்ணி போடுங்க. அதாவது ஒரு இதுக்கும் பாதி கற்பூரம் அளவுக்கு நீங்கள் வச்சு போடுங்கப்பா போதும். சரியா? ரொம்ப கொஞ்சமாக போடக்கூடாது. ஒரு பாதி கற்பூரமாவது நீங்கள் போடணும். ஒரு கற்பூரத்தை எடுத்திங்கன்னா 2 விளக்குக்கு நீங்கள் போடலாம். அந்த மாதிரி பார்த்துக்கிறங்க. நல்லா தூள் பண்ணி வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஒரு பிஞ்ச் மாதிரி அப்படி எடுத்து போடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் விளக்கு போடுங்களேன். உங்களுக்கு எவ்வளோ காற்றடிச்சாலும் உங்களுக்கு அடையாது. நல்லா எரிவாங்க. நம்மளுடைய விளக்கு வந்து நல்லாவே எரியும். இப்போ நம்ம வந்து உள்ளுக்குள்ள வந்து பவுட்ரு போட்டிருக்குறோம், வெளித்தூருக்கு வந்து நேவப்பாலிஸ் போட்டிருக்குறோம். ஓகே, போட்டு நம்ம அகல் விளக்கு எரிய வச்சு நம்மளுக்கு எண்ணெய் கீழே கசிவுறது வந்து உங்களுக்கு வந்து வராது. அதனால் நீங்கள் அந்த மாதிரி எண்ணெய் கசிவே இல்லை பாருங்களேன். அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பேருக்கு பயனாக இருக்கும். அடுத்த டிப்பு வந்து இதில் வந்து இப்போ வந்து எண்ணெயும் திரியும் போட்டிருக்கிறிய கொஞ்சோண்டு நெய் இருக்குது அதில். சரியா? கற்பூரம் கொஞ்சோண்டு பாதி கற்பூரத்தை நச்சு போடுங்க. போட்டுட்டு இதில் தண்ணி ஊற்றுங்க. பாதி எண்ணெய் பாதி தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து விளக்கு போடுங்கப்பா. உங்களுக்கு அதுவும் நல்லாவே எரியும். எப்படி எண்ணெய் எரியுதோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த அகல் விளக்கு நல்லாவே எரியும். உங்களுக்கு எண்ணெய் ரொம்ப வேணும் அப்படின்னா குறைவாக யூஸ் பண்ணணும்னா நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணலாம். தண்ணி பாதி எண்ணெய் பாதி. அதாவது தண்ணி 1 லிட்டருண்டா எண்ணெய் 1 லிட்டரை வச்சு நீங்கள் அகல் விளக்கு போடலாம். பாதிக்கு பாதி. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பாதிக்கு பாதி போட்டுக்கிறோங்கப்பா. இப்போ நம்ம வந்து பெரிய ஒரு கிளாஸ்லாம் வைக்கிறோம் அப்படின்னா தண்ணி எண்ணெய் அப்படி தான் போடுவோம். எண்ணெய் வந்து மேலே நிற்கும். எண்ணெய் மேலே நிற்கும், தண்ணி கீழே போயிடுவாங்கல்ல. அப்போ எண்ணெய் மேலே நிற்கும் போது அந்த திரி வந்து நல்லாவே எரிவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எண்ணெய்க்கு எப்படி இருக்குது அதே மாதிரி எரியும். இப்படித்தான்ப்பா செய்யணும் பாருங்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன். எண்ணெய் 1/2 ஸ்பூனு, தண்ணி நெய் ஒரு சொட்டு வேண்டாம் போடுங்கப்பா. இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இதில் நீங்கள் கற்பூரம் கூட மேலே தூவி விடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சோன்னு ஒரு சொட்டு நெய்யை போட்டு விளக்க போட்டுருங்களேன். உங்களுக்கு அதுவும் நல்லாவே நின்று எரியும். எண்ணெய் எப்படி எரியுதோ அதே மாதிரி தண்ணி எண்ணெய் மிக்ஸ் பண்ணதும் உங்களுக்கு எரியும். இது ரொம்ப பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கார்த்திகை தீப டிப்பு வந்து உங்களுக்கு 5 வகையான டிப்பு போட்டிருக்கிறேன். உங்களுக்கு எது பயனாக இருக்குன்னு சொல்லுங்கள். தண்ணியும் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அகல் விளக்கு போடலாம். அப்புறம் தூருக்கு வந்து நீங்கள் நேவப்பாலிஸ் அடிக்கலாம். அப்புறம் உள்பக்கம் நீங்கள் வந்து பவுட்ரு போடலாம். அதுக்கப்புறம் தண்ணிக்குள்ள நீங்கள் வந்து ஊற வச்சு நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் வந்து சீக்கிரம் முடியாது. சீக்கிரம் உங்களுக்கு உறிஞ்சாது. அதுவே சும்மா லேசாக வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயை ஊற்றினோம்னா இது மண் விளக்கு தானே, அது உங்களுக்கு ரொம்ப உறிஞ்சும். இந்த மாதிரி சில டிப்புகளை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பயனாக இருக்கும். நம்ம காசு நம்மளுக்கு விரையும் கிடையாது. அப்புறம் தண்ணி எண்ணெயை மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் விளக்கு போடலாம். உங்கள் வசதியை தக்க நீங்கள் பார்த்துக்கிறங்கப்பா. இது தண்ணியும் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணது, இது வந்து நெய்யும் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணது, இது வந்து
கற்பூரமும் எண்ணெய் தண்ணி எல்லாமே மிக்ஸ் பண்ணது. இந்த மாதிரி ஒரு மாதிரி நான் செஞ்சு உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். ஓகே, இப்போ நம்ம தூர் பகுதியில் வந்து எண்ணெய் கசியவே கசியாது. ஏன்னா பவுடரும் போட்டிருக்கிறோம், நேபாளிஸும் வச்சுருக்கிறோம், கசியறதுக்கு சான்ஸே இல்லை. நெக்ஸ்ட் பிறகு சந்திக்கலாமா? பை, see you.